மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்னைக்கு வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்கு. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய கேர்ள்ஸ் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கு. இது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு வர சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சந்தேகத்தில் ஒன்று தான் சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. சீரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் நம்மளுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில். ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன கன்சர்னுக்காக யூஸ் பண்ணீங்களோ அதோடைய ரிசல்ட் கிடைக்காது அல்லது இன்னும் கொஞ்சம் வேர்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு சீரமை எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ சீரம் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் வச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் கிளென்சிங் ஆர் ஃபேஸ் வாஷ் நீங்கள் எக்ஸ்ஃபோலியேஷன் முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நான் சீரம் போடணுமா மாய்ஸ்சரைசர் போடணுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் சீரம் தான் போடணும், அதுக்கப்புறம் தான் மாய்ஸ்சரைசர் போடணும். அது ஏன் அப்படின்னு பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த சீரம் அப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் ராங்கா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னைய டேட் வரைக்கும். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, அதுல ஒரு சக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லா சீரம் பாட்டில்லையும் இந்த சக்கர் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணுவோம்னா சீரம் எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவோம். எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்கரை எடுத்து டைரக்டா நம்மளுடைய ஸ்கின் மேல வச்சு சீரம் போட்டு அதுக்கப்புறமா சர்க்குலர் மோஷன்லயோ அல்லது டேப் பண்ணியோ நம்ம ஃபேஸ் ஃபுல்லா அந்த சீரமை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அன்ஹைஜீனிக்கான வே. பிகாஸ் உங்களுடைய ஸ்கின் மேலே நீங்கள் டச் ஆகிற மாதிரி அந்த சக்கரை யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்கள் கைகளை நல்லா வாஷ் பண்ணி கையில் சீரம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபேஸில் நீங்கள் வைக்கிறது தான் ஹைஜீனிக்கான வே. என்னதான் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணியிருந்தாலும் இதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸ். சப்போஸ் நான் டைரெக்டாக சக்கரை வச்சு தான் என்னோட ஃபேஸில் சீரம் போடுவேன் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் டச் ஆகாமல், அதாவது உங்கள் ஃபேஸோட ஸ்கின்ல டச் ஆகாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் விஷயம், சீரம்ல ரெண்டு டைப்பாக வரும். ஒன்று தின்னாக இருக்கும், இன்னொன்று திக்காக இருக்கும். ஸோ தின்னாக இருக்கிற சீரம் அப்படின்னா ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து கையில் ரப் பண்ணாமல் அப்படியே உங்கள் ஃபேஸில் வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே திக்கான சீரமாக இருக்குன்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆகணும். ஸோ உங்கள் கையில் போட்டு கொஞ்சம் ரப் பண்ணி ஹீட் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் டச் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீரமாக உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறோம். ஸோ எதுக்காக சீரம்க்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் போடுறோம்னா, சீரமில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா லாக் பண்ணி உங்க ஃபேஸோட வச்சுக்கும். ஸோ தட் உங்களுடைய ஃபேஸ் நல்லா ரேடியண்டா இருக்கும். இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சீரம் அப்ளை பண்றதுக்கான டைம் அப்படின்றது ஒன்று இருக்கு. சீரம் அப்ளை பண்ணிட்டு உடனே நீங்க வெயில்ல போனீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்ல பர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விட்டமின் சி இந்த மாதிரியான சீரம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா சன்ஸ்கிரீன் கண்டிப்பா அவாய்ட் பண்ணவே கூடாது. எல்லா டைமும் சன்ஸ்கிரீன் நீங்க போட்டுட்டு தான் வெளியில போகணும். ஸோ நீங்க என்ன சீரம் யூஸ் பண்றீங்க, அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சீரமுடைய முழு பயனும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்னைக்கு வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்கு. ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, பொமக்ரேனட் ஜூஸ் குடிப்பேன். ஸோ அந்த ரிமைனிங் லெஃப்ட் ஓவர்ஸ் கூட நான் என் மூஞ்சியில் யூஸ் மேயோனீஸ் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கூகுளில் இருந்தது, ஸோ நான் ட்ரை பண்ணேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக நான் இப்போதான் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன் டு கெயின் வெயிட். கடலை மாவு, லெமன் அதெல்லாம் சில டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எவென்ச்சுவலி 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் போயிடும். ஆனால் அகேன் மறுபடி யூ டேன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஷூட் இருக்கு. பிம்பிள் வந்துச்சு முந்தின நாள். சாப்பிட்டீங்களா? இல்ல, ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. தோசா கூட ஐயோ ஒரு நல்ல சர்க்கிள் வரும். ஒரு ப்ரோக்கனான ஒரு வியர்டான ஷேப் வரும். உங்களோட ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? கம்ஃபர்டபுள் அண்ட் கேஷுவல்.